ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு நம்ம பார்க்கலாமா. மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி அரிசியில் நான் வந்து வெள்ளரிக்காய் சாதம் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன். இப்போ வேர்க்கடலை நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி பீட்ரூட் வந்து நான் வந்து அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணி நான் காட்டுறேன். அது சைட் டிஷ் அது. இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தண்ணிலாம் வடிகட்டி நீங்கள் போட்டுங்க. மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் சாமை அரிசி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டுக்குங்க. உளுத்தப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ வந்து வெள்ளரிக்காய் இருக்குது இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ அந்த சாமை அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா 10 நிமிஷத்தில் வெந்திருக்கும். இதே மாதிரி வந்துருக்கு பாருங்கள், பூ மாதிரி வெந்ததை வந்து அதில் போட்டுக்குங்க. லைட்டாக வந்து உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. வறுத்த வேர்க்கடலையே போட்டுக்குங்க. இப்போ சாமி வந்து குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பீன்ஸ் ஃப்ரை வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷு. தயிர் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.